வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் தலையெடுக்கும் கோவிட் அபாயம், முகக்கவசங்கள் அணிய அறிவுறுத்தல். பதவிக்காக தமிழ் மக்களை சீரழிக்க வேண்டாம், கட்சிகளின் கூட்டணி தொடர்பில் ஆனந்த சங்கரி விசனம். செம்மணி மனித புதைகுழியின் நீதி கோரிய போராட்டம், யாழ் பல்கலைக்கழகம் ஆதரவு. ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டம், 10க்கு மேற்பட்டோர் பலியாகிய துன்பியல். உக்ரைன் ரஷ்யாவிற்கு இடையில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை, அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இன்ஃப்ளூவன்சா மற்றும் கோவிட் பரப்புவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களும் தங்கள் பணியாளர்களை முகக்கவசம் அணிய அறிவுறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேல் மாகாண பிரதி தலைமைச் செயலாளர் PN தம்மிந்த குமாரவின் அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை மூலம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்ஃப்ளூவன்சாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. அத்துடன் கொரோனா தொற்று தொடர்பில் தொடர்ந்து அச்சுறுத்தல் நிலவுவதாலும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்க தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்வது அவசியம் என்று அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 1974 ஆண்டு ஜூன் 5 யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் வைத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் சுற்றி வளைப்பின் போது பொன் சிவகுமாரன் நஞ்சருந்தி உயிர் நீத்திருந்தார். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்து என போற்றப்படும் தியாகி பொன் சிவகுமாரனின் 51வது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கடைபிடிக்கப்படுகின்றது. பொன் சிவகுமார் தமிழினம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தனது இன்னுயிரை நீத்த ஒரு மாவீரன் என நினைவேந்தல் ஏற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவரது தியாகம் தொடர்ச்சியாக சந்ததிக்கு கடத்திச் செல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் நினைவு தினத்தை கடைபிடித்து வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணி முன்னெடுக்கப்படுகின்றது. அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் நேற்றைய தினம் வரை 10க்கு மேற்பட்ட மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 5 வரையான மண்டையோட்டு பாகங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டுள்ளது. சிந்துபாத்தி மயானத்தில் மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்த கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விண்ணப்பம் தொடர்பான கட்டளை நாளை மறுதினம் வழங்கப்படவுள்ளது. இந்த நிலையில் குறித்த அகழ்வு பணிகள் சர்வதேச மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி நாவற்குழி ஜாழ் வளைவு பகுதியில் நாளைய தினம் காலை 10 மணியளவில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாடில் போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த போராட்டத்திற்கு ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தமது ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளது. அனைவரையும் கலந்து கொண்டு வலுச்சேர்க்குமாறும் கூறியுள்ளது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உறுதியுரை எடுக்கும் நிகழ்வில் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். EPDP கட்சியின் கொள்கையும் கட்சியினால் வலியுறுத்தப்படுகின்ற 13ஆம் திருத்தச் சட்டத்தினை ஆரம்பமாக கொண்ட அரசியல் தீர்வு வழிமுறையுமே சாத்தியமானது என்பதை அண்மைய அரசியல் நிலைவரங்கள் வெளிப்படுத்துகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது கட்சிக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளும் அடிப்படைகள் அற்றவையாக காணப்படுவதுடன் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். தமக்கு எதிராக கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாயின் அவை அரசியல் நோக்கம் கொண்டவையாக இருக்குமே தவிர உண்மையாக இருக்காது எனவும் அவர் கட்சி உறுப்பினர்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயாரான மனோநிலையுடன் எமது அரசியல் நிலைப்பாடுகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நல்ல சுகமாக காப்பாற்றிங்க. ஆனர்லேருந்து முல்லைத்தீவு போகும் வரைக்கும் கடற்கரை வந்தோம். லகுன் பக்கம் எத்தனையோ அவுட்லெட்ஸ் இருக்குன்னு அப்படி எத்தனையோ ஆயிரம் மக்கள். கடவுளே, அந்த மக்கள் பட்ட துன்பம். பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, இப்போ வாழ் இருந்தால் சீனி இல்லை, சீனி இருந்தால் பால் இல்லை, சாப்பாடு இருந்தால் ஆள் இல்லை, ஆள் இறந்தேர் பட்டி பார்த்தால் உடலுக்கு ஒன்றும் இல்லை. இப்படியான நிலைமையில் இருந்த மக்களை கைவிட்டுட்டு வந்து இப்போ ஒரு பதவிக்காக ஒன்று சேர்ந்துட்டோமா. நான் யாருன்னு சொல்லி இல்லை, உங்களுக்கு தெரியும். நான் இப்போ சொல்ல போகிறது தந்தை செல்வா உருவாக்கின கூட்டணி, தமிழக கூட்டணி. தந்தை செல்வா ஜிஜி பொன்னம்பலம் தொந்தமனாகி சேர்ந்து உருவாக்கினது. அதை நானே நின்று உருவாக்கினான். கடைசியாக தந்தை செல்வா சாகக்கு முந்தி என்னோட வந்து என்னோட கழிச்சு போட்டு போய்த்தான் அடுத்தடுத்த நாள் மூச்சாகி விழுந்து 2 கிழமையாக இருந்தவர். நான் இப்போ கேட்பது மக்கள் எல்லாரையும் ஒன்று 2 தந்தை செல்லா விட்ட வழியை அவர் காட்டிய வழிக்கு பாரு. எல்லோரும் ஒன்று. நான் பதவிக்கு ஆசைப்படையில் நான் ஒதுங்குறேன். வேணுமென்றா தமிழரசு கட்சியில் உள்ள ஒத்தனை பேரையும் அத்தனை தலைவர்களையும் அத்தனை ஆதரவாளர்களையும் நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்வது தமிழர் உள்ள கூட்டம் எல்லாத்தையும் அப்படியே வந்து
வந்து ஒன்றாக தமிழ் விலை கூட்டணியில் சேர்ந்து இந்த தமிழ் விலை கூட்டணியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். அதுதான் நீங்கள் தந்தை செல்வாக்கு செய்யக்கூடிய மரியாதை. அதுதான் நீங்கள் இறந்து போன எங்களுடைய மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆத்மா சாந்தியடைய உதவும் நான் கேட்டேன். இலங்கையில் அண்மைய நாட்களாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து செல்கின்றது. அந்த வகையில் கடந்த மாதம் நாட்டிற்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,30,000 தாண்டியுள்ளது. அதன்படி 1,32,919 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும்போது இம்மாதம் நாட்டிற்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய இந்தியாவிலிருந்தே அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. 1978 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் நாட்டில் அமைந்துள்ள 17 பல்கலைக்கழகங்களில் எந்த பல்கலைக்கழகத்திலும் பகடி வதைகள் தடை சட்டத்தின் கீழ் கடந்த 5 வருடங்களில் எவ்வித வழக்கும் தொடரப்படவில்லை. இதேவேளை உயர்கல்வி நிலையங்களில் பகடி வதைகளை தடுப்பதற்காக எம்மால் பல்வேறு வேலை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஆண் பெண் சமத்துவத்திற்கான மத்திய நிலையத்தால் கீழ்வரும் யோசனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான முதலாவது சட்டவரைவு 2024 ஆகஸ்ட் மாதத்தில் உயர்நீதிமன்றத்தில் இடம்பெறும் வழக்கொன்றின் யோசனைகளாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் முன்வைக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஆண் பெண் சமத்துவத்திற்கான மத்திய நிலையத்தால் நிலையான குழுவால் 2025 ஏப்ரல் 25ஆம் தேதி உயர்கல்வி அமைச்சிற்கு யோசனை ஒன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ள பகிடிவதைகள் மற்றும் ஆண் பெண் சமத்துவம் தொடர்பான துன்புறுத்தல்கள் சம்பந்தமான சுற்று நிரூபத்தை முழுமையான மறுசீரமைப்பிற்கு அதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் முறைப்பாடு செய்யப்பட்டு பொறிமுறையை மிகவும் பலப்படுத்துவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளன. இப்போது துரித தொலைபேசி இலக்கத்தை 24 மணி நேரமும் செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சகல பல்கலைக்கழகங்களிலும் இடம்பெறும் பகடிவதைகளுக்கு எதிரான செயலணியை அமைத்து ஆண் பெண் சமூக சமத்துவ குழுவின் கீழான இணைக்குழுக்களினூடாக வலையமைப்புகளை உருவாக்கி எந்த ஒரு பகடிவதை தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கும் பொறிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இவற்றை செயற்படுத்துவதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினரால் விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் குறித்த நிகழ்வானது இடம்பெற்றுள்ளது. 2014ஆம் ஆண்டு ஆசிரிய உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 9 ஆண்டுகளுக்குள் பட்டப்படிப்பை முடித்தவர்கள் ஆசிரியர் சேவையில் நியமிக்கப்பட்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர வேலையில்லா பட்டதாரிகளுக்கான நிரந்தர நியமனம் குறித்து புதிய அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு திட்டமிடலும் இதுவரை ஆரம்பித்து வைக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் குறித்து தற்போது மாகாண மட்டத்தில் ஆராய்ந்து வருவதாகவும் அது தொடர்பிலான அறிவித்தல் வெகு விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். குறித்த நிகழ்வில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் தலங்கம, ஆளுநரின் செயலாளர் JS அருள்ராஜ், கல்வி அமைச்சின் செயலாளர் K குணநாதன், மாகாண அரசு சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். IPL பட்டத்தை வென்ற RCB அணியின் வெற்றி கொண்டாட்டம் நேற்று பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியை காண பலர் மைதானம் முன் திரண்ட நிலையில் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்ததுடன் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 35,000 பேர் அமரக்கூடிய சின்னசாமி மைதானத்தில் 3 லட்சக்கணக்கானோர் திரண்டதாலேயே கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி மற்றும் கர்நாடக முதல்வர் சீதாராமையா உட்பட பலர் இரங்கலை தெரிவித்துள்ளனர். பெங்களூரில் நடந்த விபத்து மனத்தை உடைக்கும் அளவிற்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது எனவும் அந்த துயரமான நேரத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களையும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்திக்கின்றேன் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் தலா 10 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் காயமடைந்தவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை வழங்கப்படும் எனவும் கர்நாடக முதல்வர் சீதாராமையா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உயிரிழப்புகளுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளார். இதேவேளை உயிரிழந்தவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அளவு கடந்த கூட்டம் வரும் என்பதை கணித்து அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் கொண்டாட்டத்தை இன்னும் சில நாட்களுக்கு தள்ளி வைத்திருக்க வேண்டும் எனவும் இவற்றை செய்ய தவறிய கர்நாடக அரசும் RCB அணி நிர்வாகமும் தான் உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
சுமார் 1 மணி 15 நிமிடங்கள் நீண்ட உரையாடலில் ரஷ்யாவின் விமான தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய அண்மைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் குறித்து அவர்கள் விவாதித்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவின் விமானப்படைக்கு உக்ரைன் ஒரு பேரதிர்ச்சி தரும் அடியை அளித்த நிலையில் புடின் தற்போது பழிவாங்கும் நோக்கில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ரஷ்யா மீது உக்ரைனிய தாக்குதலை உக்ரைன் முன்னெடுத்ததை அடுத்து உடனடியாக ஜனாதிபதி டிரம்ப் தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளதும் இரு நாடுகளுக்கும் இடையேயான மறைமுக தொடர்பை அம்பலப்படுத்துவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் புடினுடன் இடம்பெற்ற ஒரு நல்ல உரையாடல், ஆனால் உடனடி அமைதிக்கு வழிவகுக்கும் உரையாடல் அல்ல என்று டிரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். அத்துடன் உக்ரைன் அளித்த அதிர்ச்சி வைத்தியத்திற்கு பதிலடி உறுதி என புடின் குறிப்பிட்டுள்ளதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் இதுவரை எதிர்கொள்ளாத உக்கிர தாக்குதலை முன்னெடுக்க ரஷ்யா தயாராகி வருவதாக டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அப்படியொரு பழிவாங்கும் தாக்குதல் தேவையற்றது என டிரம்ப் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் தலையெடுக்கும் கோவிட் அபாயம், முகக்கவசங்கள் அணிய அறிவுறுத்தல். பதவிக்காக தமிழ் மக்களை சீரழிக்க வேண்டாம், கட்சிகளின் கூட்டணி தொடர்பில் ஆனந்த சங்கரி விசனம். செம்மணி மனித புதைகுழியின் நீதி கோரிய போராட்டம், யாழ் பல்கலைக்கழகம் ஆதரவு. IPL வெற்றி கொண்டாட்டம், 10க்கும் மேற்பட்டோர் பலியாகிய துன்பியல். உக்ரைன் ரஷ்யாவிற்கு இடையில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை, அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. இதுடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.